ப்ளூ சட்டை ஒரு பொட்ட பையனை தளபதி 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 தான். படம் வேற லெவல்ல இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. தளபதி சுவையான நடிப்பு, யுவன் சங்கர் ராஜா காரமான இசை, வெங்கட் பிரபு கலந்த புதுமையான சமையல், ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான விருந்து கொடுத்துருக்காரு. வேற லெவல் தளபதி படம் நிஜமாய் சூப்பர்ண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெங்கட் பிரபு விஜய் காம்பினேஷன் சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன விஷயம் பயங்கரமா இருக்கு? எல்லாமே பயங்கரமா, ஒவ்வொரு சீனும் பயங்கரமா இருக்கு. தளபதி வெங்கட் பிரபு செஞ்சிருக்காங்க. சம்பவம் வேற லெவல் சம்பவம், சான்ஸே இல்லை, வேற லெவல்ல இருக்கு. மியூசிக் ஈவன் நல்லா இருக்கு. படம் மொத்தத்துல எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்கு. ப்ளூ சட்டை ஒரு பொட்ட பையனை தளபதி 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 தான். படம் வேற லெவல்ல இருக்கு. வெங்கட் பிரபு செஞ்சு சம்பவம் வேற லெவல் செஞ்சிருக்காரு. மங்காத்தா சம்பவம் படம் வேற லெவல்ல இருக்கு. ப்ளூ சட்டை ஒரு பொட்ட பையன் தளபதி தான். தளபதி வேற லெவல்ல இருக்கு படம். வெங்கட் பிரபு டைரக்டர். அடுத்த படமும் வெங்கட் பிரபு பண்ணா நல்லா இருக்கணும். கிளைமாக்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மண்ணா செம்ம. தோனி வேற வந்திருக்காரு. செமையா இருக்கு. படம் வேற லெவல்ல இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. தளபதி நல்லா தான் நடிச்சிருந்தா. அப்படியே ஆஸ் யூஷுவல் கடைசி 2 படம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். கிளைமாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா தான் சார், கொஞ்சம் கிராண்டாக தான் இருந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் நடிகர் நல்லா நடிச்சிருக்காரு. 2 வருஷமும் சூப்பராக இருக்குது. எல்லா விஷயம் எல்லாம் தான் நல்லா இருக்குங்க. டான்ஸ்லாம் நல்லா இருந்தது, வசனம் எல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது ப்ரோ. படம் இதோ இவன் தான் என் ஃப்ரெண்டு டிவிக்கு கட்சியில் இருக்கிறான் ப்ரோ. இவனுக்கோசம் தான் வந்தேன் ப்ரோ. பயங்கரமாகுது படம் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ. 2026 தளபதி தான் ப்ரோ. படம் தாறுமாறு தக்கால் சோறு மாஸ். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படம்? ட்விஸ்ட் என்னன்னா விஜய் இத்தனை கேட்டு நான் ப்ரோ படத்தை ட்விஸ்ட் இல்லை, ட்விஸ்ட் படமே இருக்கு. வேற லெவல் உண்மையிலே. இவன் மேட்டா போல சத்தியமா தளபதி அது வர வேலை செம்ம ஆக்டிங்கு. அதோட அவரை படத்தை விட்டு போகக்கூடாது. இன்னும் நிறைய படம் எடுக்கணும். இன்னும் அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. செம்மையா இருக்கு படம். ஐப்பு ப்ரோ, சரியான ஐப்பு. எத்தனை வாட்டி பார்க்கலாம், சலிக்காம இருக்கு. அவன் கூட நம்ம பூம்பரு கலாயிரவெல்லாம் என்ன தெரியும் படத்தை வந்து பார்க்க சொல்ல தளபதி ஆக்டிங் கோசமே படம் பார்க்கலாம். தளபதி தான், வேறு யாருமே இல்லை, அவர் மட்டும்தான். வேற எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா சின்ன சின்ன கேமியோலேருந்து எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. தாராளமாக அந்த படம் பார்க்கலாம். 3 டைம் படம் மொக்கேன்னு சொன்னாங்கல்ல. ஆக்சுவலாக அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண வந்து ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு கதை எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஒருத்தர் சொல்கிறதுக்கு இருந்தால் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பழையத்துக்கு இருந்தால் ஒரு எத்தனை ப்ரொடியூசர்னா ஒரு 4-5 ப்ரொடியூசர் பார்த்துருந்துச்சு ஓகேங்களா. நான் கிட்டத்தட்ட 7 கதை எழுதியிருக்கேன். 7 கதை 8 பேர் போயிருக்கேன் நான். யாருமே கதை ஓகே பண்ணல. ஸோ புது டேரக்டர்ஸ் நான் அக்செப்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸ்டோரி நல்ல ஸ்டோரியாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இல்லை சீரியஸ் சொல்ல போனால் ஒரு ஸ்கிரிப்ட் ஈஸி இல்லைச்சு ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு யார் டேஷன் யாரா பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம கதை எதுவும் நீங்கள் ஈஸியாக டேஷன் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஸ்கிரிப்ட் அது அவ்வளோ ஈஸி, எவ்வளோ கஷ்டம் தெரியுமாச்சு. நம்ம வெற்றிமான சொல்லியிருப்பாப்புல என்னன்னா ரைட் ஸ்க்ரீன் பிளே கரெக்ட் ஸ்க்ரீன் மஸ்ட் ஃபார் தி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. ஸோ தட்ஸ் இஸ் த மேட்டர் ஓகேங்களா. என்னன்னா அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த பிஜிஎம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மேலே நடக்குது. ஸ்டேடியம் மேலே நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்பீச்செல்லாம் பேசியிருப்பாங்க ஐபிஎல்ல. ஸோ அதை ஒரு பேக்ரவுண்டாக வச்சுருக்காங்க. அதை அந்த இன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீன்லாம் அந்த மூமெண்ட் நல்லா சூப்பராக இருக்குது. படத்தை பார்த்துட்டு பேசுகிறேன். நிறைய பேர் பேட் ரிவ்யூ சொன்னாங்க. படத்தை பார்க்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ப்ரோ அன்எக்ஸ்பெக்டட் தலை தோனி தான் ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட் படத்தில் செம்மையாக இருந்தது ப்ரோ. தலை தோனியோட என்ட்ரி, அது ஐபிஎல் மேட்ச். பேர் சொன்னாங்க படத்தில் தலை இல்லைன்ட்டு. தலை இருக்காரு, அது தோனி தான். தளபதி இளைய தளபதி. படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. எல்லாரும் பாருங்க. படம் சும்மா எல்லாரும் ரிவ்யூ சொல்லுவாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. படம் மாசா இருக்கு, எல்லாரும் பாருங்க. தளபதி ப்ரோ. கிளைமேக்ஸ் வெரி ப்ரோ. தோனி காமிச்சோடனே எல்லாம் செதறிட்டாங்க. அதோட மங்காத்தா பிஜிஎம் வெறித்தனமா இருந்துச்சு. எதுவுமே மைண்ட்ல இருக்காம ஃப்ரீயா பாருங்க ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் ஒர்த்துங்க, பாருங்க. பார்த்தா தான் தெரியும். நல்லா இல்லை நல்லா இருக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் உங்களுக்கு தெரியும் படம் ஒர்த்து. இந்த ஒரு சீனுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீன் இருக்குது. ஒன்று சிவகார்த்திகேயனும் விஜய் சாரும் மீட் பண்ணுற சீனு. அந்த சீனில் அந்த பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். அவர் கட்சிக்கு போகிறதும் இவர் சினிமாவை டேக் ஓவர் பண்ணுறதும். அப்புறம் தலை அஜித்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். நீ யார் ஃபேனுமா, நான் தலை ஃபேனு. அந்த சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ். அவர் படத்தை ஒழுங்காக பார்த்தாரா இல்லையானே தெரில. 2 விஜய் இல்லைன்னா கதையே இல்லை. ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு இதுதான் கதையே. பையன் இல்லைன்னா அப்புறம் என்ன கதை, 2 விஜய் இல்லைன்னா என்ன கதை. ப்ளஸ்ஸு இப்போது வந்திருக்க இந்த ஓல்டு பீப்புள் எல்லாருமே யார், முன்னாடி படத்தில் நடித்தவங்க தான். ஏன் அவங்க வந்தால் என்ன பிரச்சனை? படம் நடிச்சிருக்காங்க, கேமியோ கொடுத்தவங்க நல்லா இருக்குது. இவருக்கு ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரில. நல்லா இருந்துச்சு படம். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு குறை சொல்லணுங்கிறதுக்காக சும்மா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லாதீங்க. படம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது, நல்லா இல்லை. உங்களுக்கு ஒரு க்ளவுட்டுக்காக இப்படி பண்ணாதீங்க, அவ்வளோதான். காமெடி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சேன். பட் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எமோஷ்னல் சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி எனக்கு எமோஷ்னல் சீன் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதை தவிர்த்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. சாங் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சாங் நிறைய பேர் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் படத்தில்
மக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட ஃபீலே வேலை எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெயின் படமா? பார்க்கலாம், டெஃபினட்டாக பார்க்கலாம். இங்கேயே தியேட்டரில் வந்துட்டு நிறையா வயசானவங்களாம் வந்து பார்த்தாங்க. படம் ஒர்த்து, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் இல்லை ப்ரோ, செருப்பை கலட்டி தூக்கி வீசுகிறோம். அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தா என்ன பார்த்தான்னு தெரியல. கிளைமேக்ஸ் இல்லை, டோனி வேற சீனை பார்த்துட்டான், செருப்பை கழட்டி அங்கேருந்து இந்த எண்டுக்கு அவன் தலையில எரிஞ்சான். அவ்வளோதான், நானே இவ்வளோ சிரிக்கிறோம், என்னடா பண்ணுறேன் அப்படின்னு. இப்படி பைக்கில் இப்படி பரப்பாரு ப்ரோ, அது மாதிரி செருப்பை விட்றான், பறக்கிறதுக்கு இப்படி விட்றான் செருப்பை. எனக்கு அதுக்கு கூட சிரிப்பு இல்லை, இவனை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. படம் நல்ல படம், எல்லாரும் போய் பாருங்கள். ஆஃப்டர் மெர்சலுக்கு அப்புறம் 2 விஜயும் வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒன்றா ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிற மாதிரி பார்த்தோம். கடைசியாக எக்ஸ்பெக்டேஷன் மும்பை சென்னை மேட்ச் கொண்டு வந்தேன். இது வரைக்கும் மும்பை வந்து சென்னை ஜெயிச்சதே கிடையாது செமிஃபைனலில். ஆஃப்டர் 2014 அப்புறம் அதை வந்து வெங்கட் பிரபு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டன்சிலையும் சரி, பும்ரா பால்லையும் சரி அவங்க அடித்ததே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அதை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக கொடுத்துருக்காரு, அது ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பிடிக்கல அப்படின்னு ப்ளூ சட்டை மாதிரிலாம் பயங்கரமாக கலாச்சாரம். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அதானே ப்ரோ, நார்மல் தானே, அது கேட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதான். ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. ஏன் அஜித் ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் எஸ்கே ஃபேன்ஸு, எல்லா நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே. ஆமாம், கேரளாவில் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. சூப்பர் ப்ரோ. நான் அடிக்கடி உங்கள் சேனல் பார்ப்பேன் ப்ரோ. நான் ஒரு எடிட்டிங் பண்ணுவேன், உங்கள் சேனல் அதிக கட்ஸ் நான் எடுப்பேன். தேங்க்ஸ் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லா ரெஃபரன்ஸ் வருது, நல்லா இருக்குது. சூப்பர். போர் அடிக்குதாங்க? இல்லை அப்படிலாம் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. லேக் எதுவும் தெரியல. 3 மணி நேரம் இருந்தாலுமே நல்லா வெங்கட் பிரபு சூப்பராக பண்ணியிருக்காரு. தளபதி மாஸ் இல்லை ப்ரோ, இல்லை நல்ல ட்விஸ்டோட நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ப்ரோ. நல்லா நம்பி வந்து பார்க்கலாம், நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரு. தளபதிக்கு ஒரு சூப்பரான இது படம். நான் செம 3 டைம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் தரமாக போட்டுருக்காரு ஒன்று. அதே போல் அஜித் சீனு அந்த பிஜிஎம் சூப்பர் மாஸ். தலை என்ட்ரி, சிவகார்த்திகேயன் என்ட்ரி மாஸ் சூப்பர். செகண்ட் ஹாஃப் தான் நான் தெருக்கி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஏதோ போச்சு, செகண்ட் ஹாஃப் போனது சுத்தமாக தெரியல, மஜாவாக இருந்துச்சு, அவ்வளோதான். பக்காண்ணா, சூப்பர்ண்ணா. அது வந்து அது வந்து என்னென்ன அந்த க்ளோனிங் அந்த ஏஜிங் பண்ணது வந்து ரொம்ப அடிமட்ட ரேஞ்சிங் பண்ணிட்டாங்கண்ணா. அது வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான். அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் தெருக்கி விட்டாருண்ணா இவர், அவ்வளோதாண்ணா, மாசம். பாட்டெல்லாம் நெகட்டிவ் வைப் வந்துச்சு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறப்போ. ஆனால் பிஜிஎம்லாம் இங்கே பக்காவாக போட்டிருக்காரு. ஸ்பார்க் சாங் மட்டும் தான், மீதி எல்லா பாட்டும் ஓகேண்ணா, எல்லாம் வைப் பண்ணுற சாங் தான். ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்கன்னா மஜாவாக பார்க்கலாம், அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் தோனி என்ட்ரிலாம் மாசாக இருந்துச்சு. இல்லை எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லாவே இருந்துச்சுண்ணா. இல்லை அப்படிலாம் எதுவுமே தெரியல. நான் விபி சம்பவம் பண்ணிட்டேன், அவ்வளோதாண்ணா. அதுதாண்ணா செம படம்ண்ணா, செம்மையாக இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. கொடுத்த 3 பீஸ் ஒர்த் தான். எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிடுச்சு ப்ரோ, சொல்கிறதுக்கு எதுவும். எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. எனக்கு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தெரியாது, எனக்கு அவ்வளோவா தெரில. ஜாலியாக பார்த்துட்டு நானும் ஜாலியாக பார்த்து வெளியே வந்துட்டு ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக அந்த ப்ரீவியஸ் அந்த 3 படத்துக்கு இந்த படம் எவ்வளோ தேவலாம். உங்களுக்கு லியோலாம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாகிடும், அந்த மாதிரி போகும்ல. இந்த படம் நல்லா இருக்குது, நல்லாவே போகுது. அதுக்காக ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள அங்கங்கே இருக்குது, நல்லா இருக்குது படம். ஓல்டஸ்ட்டாக பார்த்தேன் என்ன ரீப்ளே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒப்பீனியன் படம் நம்ம சொல்ல முடியாது பாரு. என் ஒப்பீனியன் படம் நல்லா இருக்குது, அவர் ஒப்பீனியன் நல்லா இருக்கலாம். அவர் வேற என்ன படம் மாதிரி மொக்கையா இருக்குன்னு சொல்லிருக்காரு. எல்லா படம் தான் சொல்றாரு, நம்ம என்ன பண்ண முடியும். என் ஒப்பீனியன் நல்லா இருக்குது, அவர் ஒப்பீனியன் நல்லா இல்லாமல் இருக்கும். மேபி அவருக்கு பிடிக்கிற படம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அது என்ன பண்ண முடியும். அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். பர்சனல் ஒப்பீனியன் தாராளமாக வைக்கலாம் ப்ரோ. படத்தை எவ்வளோ வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டை நீங்கள் எவ்வளோ வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட கரெக்டான ப்ரூஃப் இருக்கணும். இந்த மாதிரி அவங்க பண்ணுற தப்புனா அவங்க ஏன் பண்ணுற தப்புன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். சொல்லதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது ஆர்டிஸ்ட் பற்றிலாம். நார்மலாக நீங்கள் படம் பார்த்துட்டு படம் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் யாருமே எங்கேயுமே கொஸ்டின் பண்ணக்கூடாது. இவர் பண்ணுற அது தப்பு தான், அது என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அது அவங்களோட ஒப்பீனியன், அவங்க அப்படி இருந்தால் நம்ம அப்படி போயிட வேண்டியதான். ஆனால் அவங்க படத்தை அவர் சொன்ன ரிவ்யூ வரைக்கும் ஓகே. படமாக சொல்கிற வரைக்கும் யார் ரிவ்யூ சொன்னால் எடுத்துக்கலாம் ப்ரோ. பர்சனலாக யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? எனக்கு பிடிச்சிருந்துச்சி ப்ரோ. எனக்கு ரீசெண்டாக எனக்கு ஈவெண்ட்ஸ் எந்த இதுவும் அவ்வளோ நல்லா இல்லை. நடுவில் இது நல்லா இருந்துச்சு, தனுஷ் படம் ஒன்று நல்லா இருந்துச்சு. என்னது அது, 2 தனுஷ் இருப்பாங்களே, வீராசூரா இந்த பாட்டு வருமே, நானே வருவேன். அந்த படத்தில் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நல்லா இருக்குது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுக்கு நல்லா போட்டிருக்காங்க. எப்படி இருந்துச்சு ப்ரோ படம்? படம்லாம் சூப்பராக இருந்துச்சு தலை. ஓகே, என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. என்ன விஷயம் பிடிக்கணும், எல்லாமே பிடிச்சிருந்து. படம்னாவே சூப்பர் தான், தளபதி படம் இல்லையா, அதனால கண்டிப்பாக அதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் ஷோ எதிர்பார்த்தேன், பட் டிக்கெட் கிடைக்கல. வேற லெவல் படம், சூப்பராக. நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? என்ன நெகட்டிவ்னா என்ன மாதிரி சொன்னாங்க? படம் கேவலமாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு 3 மணி நேரம் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒர்த்தாக தான் இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு படம் சூப்பர். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவ்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் தலை இருப்பாங்க. நம்ம வந்து படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தோமா, அவ்வளோதான். 3 மணி நேரம் சாட்டிஸ்ஃபை. தளபதியை பார்த்தோம், அது இல்லாமல்
ஆள் நிறைய பேர் கேமியோ பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்டிங் எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். 100% 100 கொடுத்துடலாம் மூவிக்கு. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா சீனுமே கொஞ்ச நேரம் கூட கண்ணு சிமிட்டாமல் பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கும் உண்மையிலே. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு எப்பயுமே நான் விஜய் ஃபேனு. எனக்கு நெகட்டிவ் எதுவும் தெரியல. படம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. பரவாயில்ல சார், வாட்சபிள் தான். ஒன் டைம் கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்ல ஒரு ஆக்ஷன் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். ப்ளஸ் ஆக்ஷன் ரொம்ப இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்மிஷனுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தது தான். கிளைமேக்ஸ் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி கணிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருந்தது. விஜய் ஆக்டிங்னா பிடிக்கும். தலை தோனி இருக்காருங்க, எஸ்கே இருக்காரு. அதான் படமே நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்காதது இருந்தது ப்ரோ. படம் எப்படி இருக்கு? செம்ம ஹைப்பு ப்ரோ, வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் செம்ம டெஸ்ட்டு, டோனிலாம் பயங்கரம். இந்த சீன்லாம் என்ன விஷயம் உனக்கு பயங்கரமாக இருந்துச்சு படத்தில்? கடைசி சீன் தான் தரமாக இருந்துச்சு. ஓகே, போர் அடிச்சது எங்கேயாவது? எதுவுமே போர் இல்லை, செம்ம ஹைப்பு. சொல்லுப்பா படம் எப்படி? 3 மணி நேரம் படம் போகிறதே தெரில. நல்லா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்ல படம். கிளைமேக்ஸ் இல்லை? கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்கணும். போர் அடிக்குதா பெரிய படம் அப்படின்னு? இல்லை இல்லை இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருந்தது, எனக்கு சரியாக இது இல்லை. பிடிச்சிட்டாங்க போட்டு வேற லெவல் ஆக்கிட்டாங்க. எல்லாமே பக்காவாகுதுண்ணா. நீ வேற நான் போய் பாருண்ணா, எவ்வளோ பாரு நல்லா வச்சுக்கிறான். நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க, படம் நல்லா இல்லை அப்படின்லாம். உனக்கு எப்படி? அவனா அசிசமாக கேட்கணுன்றேன் நான். காரி துப்பணும், நெகட்டிவாக பேசணும்லாம், அவ்வளோதாண்ணா. என்ன சொல்ல நினைக்கிறாங்க? என்ன சொல்கிறேன் நினைக்கிறேன்னா அவ்வளோ இல்லைண்ணா. நீங்கள் வேற போட்டு விட்டுறேன் ரேப்பிலே கூட இல்லை தெரிலண்ணா. அவன் நினச்சின்னு போட்டாங்க. நம்ம நல்லா இருக்குதா, நம்ம மனசு பிடிச்சதா, அவ்வளோதான். சரிண்ணா தலை அப்படி நடிச்சிருக்காரு, இதுக்கு மேலே வேணும், அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. 3 hours போரிங்காக போனதே தெரியல. இண்டஸ்ட்ரிக்கில் அவர் இவ்வளோ வருஷம் என்டர்டைன்மெண்ட் பண்ணது பெருசு, இன்னும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அவர் போகிறது வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கேரக்டர் கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு கரெக்டாக ஒரு ரோல் கொடுத்து போரிங்கே இல்லாமல் கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. இது லோகேஷ் யாருமே ட்ரை பண்ணி அவங்களே ஃபெயிலியர் ஆனது. வெங்கட் பிரபு நல்லா பண்ணியிருந்தார், மாசா பண்ணியிருந்தார். எல்லா கேரக்டருக்கும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தார். ஒரு சீன் வந்துட்டு போனாலும் கரெக்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா படம் நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்தது. ஆனால் வந்து இவங்க பிரபுதேவா வந்து வில்லனாக வந்து எதிர்பார்க்கல நாங்கள், செம்மையாக இருந்தது. பிரபுதேவா வில்லனா வந்தாரா? ஆமாம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்தது. எதுவுமே வந்து இதுதான் நல்லா இருந்தது அதுதான் சொல்ல முடியல. ரெண்டுமே ஈக்குவல் தான், சூப்பராக இருந்தது. நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க, அந்த மாதிரி இருந்துச்சா இல்லை உங்களுக்கு? இல்லை நெகட்டிவாகவே இல்லை, எதுவுமே எல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணாங்க. அந்த சிஜி ஒர்க்லாம் வந்து பார்க்கும்போது சிஜி ஒர்க்கா அப்படின்னு தெரியல, எல்லாம் வந்து ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. செம்ம ஃபைட் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது படம். தாறுமாறா வேற மாதிரி இருக்கு.